Hi friends, இன்னைக்கு நாம July 18 and 19 current affairs என்னலாங்கறத பார்க்கலாம். So friends, I am so sorry. என்னால வந்து ஒரு 4 days வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. என்னோட டிவைஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால நான் வீடியோஸ் போடல. So I am so sorry for that. So அந்த கேப்பான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இனிமே அப்லோட் ஆயிரும். So சீக்கிரமா நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? Come on, let's go into the video. So first news, the United States Navy has handed over the first two Sikorsky MH-60R multi-role helicopters to the Indian Navy at Naval Air Station North Island, San Diego, USA. என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் நேவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்தியன் நேவிக்கு 2 ஹெலிகாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹெலிகாப்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கார்ஸ்கை MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ். ஸோ இந்த 2 ஹெலிகாப்டர்ஸை வந்து யூஎஸில் இருக்க சாண்டியாகோ, ஸோ சாண்டியாகோ அந்த பிளேஸில் வச்சு இந்தியன் நேவி கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர்ஸ் இந்த 2 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸை வந்து ரிசீவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அம்பாசிடர் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கான இந்தியாவோட அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரண்ஜித் சிங் சந்து. ஸோ அவங்களும் இந்தியன் நேவியோட டெப்யூட்டி சீஃப் வைஸ் அட்மிரல் ரவ்னீத் சிங். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ஹெலிகாப்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க சாண்டியாகோவில் வச்சு. ஸோ அந்த அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஹெலிகாப்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் நேவியோட கமாண்டர் நேவல் ஏர்ஃபோர்ஸ் கெனத் ஒயிட்ஷெல்லும் இந்தியன் நேவியோட டெப்யூட்டி சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ரவ்னீத் சிங், இவங்க 2 பேரும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MH-60R ஹெலிகாப்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா வெதர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா மிஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் வந்து. ஸோ இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த MH-60R அதாவது அந்த ஹெலிகாப்டரோட நேமை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, யார் எந்த கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, யூஎஸ் நேவி. ஓகேவா? எந்த கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க, யூஎஸ் நேவி. ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து MH-60R வந்து யார் டிசைன் பண்ணியிருக்கா, அதாவது வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன் இருக்காங்களே, ஸோ அவங்களோட நேம் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அம்பாசிடர் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், தரண்ஜித் சிங் சந்து. ஸோ இந்தியன் நேவியோட டெப்யூட்டி சீஃப் யாருன்னு கேட்கலாம். ஸோ அவங்க போயிருந்தாங்களே ரவ்னீத் சிங், அவங்களோட நேமை வந்து உங்களுக்கு கொஸ்டினில் ஆஸ்க் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் கரம்பீர் சிங். ஸோ அதாவது நேவியோட சீஃப் யாருன்னு கேட்டாங்கன்னா அட்மிரல் கரம்பீர் சிங். வைஸ் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் G அசோக் குமார். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், 17th July வேர்ல்டு டே ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 17th July. ஸோ இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இன் த டிஜிட்டல் எக்கானமி. ஸோ எதுக்காக இந்த டீம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து எல்லாமே டிஜிட்டலாகவே கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ PM மோடி கூட இந்தியாவில் நிறைய டிஜிட்டல் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே டிஜிட்டலாக தான் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கன்வெர்ட் ஆக சைபர் கிரைம்ஸும் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தீமே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து டிஜிட்டல் எக்கானமியில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இன் த டிஜிட்டல் எக்கானமி. ஸோ வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸை வந்து எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா டே ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே. ஸோ இது 2ல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே வந்து யாரை ஹானர் பண்ணுறதுக்காக அப்படின்னா ஸோ அஃபெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு வந்து க்ரைமில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ்க்காக வாய்ஸ் கொடுப்பாங்களே, ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் வந்து July 17 அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, ICC. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 17, 1998 தான் வந்து பண்ணாங்க. ஸோ அதை வந்து மெமரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது அதை ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் July 17 வந்து இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. So next news, Indian Port Rail and Ropeway Corporation Limited IPRCL has prepared a detailed project report or DPR for the port taxi service between Noida Airport at Jewar and Film City. There are plans to run a driverless taxi between the 2 destinations. ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா போர்ட் டாக்ஸி அது அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னா டிரைவர்லெஸ் டாக்ஸி. ஸோ டிரைவரே இல்லாமல் வந்து டாக்ஸி போகிறது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட் ரெயில் அண்ட் ரோப்வே கார்பரேஷன் லிமிடெட் IPRCL. ஸோ இவங்க வந்து
அதோட அந்த ப்ராஜெக்ட் போர்ட் டாக்ஸி சர்வீஸ் அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸி வந்து ரெடி பண்ணி யார்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸி வந்து எங்கே ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நொய்டா ஏர்போர்ட்லேருந்து, அதாவது ஜிவார் நொய்டா ஏர்போர்ட் இருக்குல்ல, ஸோ நொய்டா ஏர்போர்ட் டு ஃபிலிம் சிட்டி, ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற இதில் தான் வந்து ஏரியாவில் தான் இந்த டாக்ஸி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 862 crore. ஸோ இந்த போர்ட் டாக்ஸி சர்வீஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 860 crore. ஓகே, 862 crore. ஸோ அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட யாருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த நொய்டா ஏர்போர்ட் டு ஃபிலிம் சிட்டி. ஸோ அந்த 14 கிலோமீட்டர்ஸ்க்கு இடையில வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக்ஸி சர்வீஸ். ஸோ இந்த டாக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 பேசஞ்சர்ஸ் பெர் காருக்கு வந்து 4 to 6 பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த டாக்ஸி வந்து ஃபிலிம் சிட்டியிலேருந்து நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இடையில இருக்கிற ரெசிடென்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஸோ எல்லா ஏரியாஸ்க்கும் ட்ராவல் ஆகும், கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த செக்டர்ஸ், இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்லாம் சொல்கிறோம்ல, எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கணும், அதே மாதிரி எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இது பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 28, 29, 30 and 32 அப்படின்னு சொல்லி அந்த யமுனா எக்ஸ்பிரஸ்வே இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜனில் இருக்கிற அந்த செக்டார்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன செக்டார்ஸ் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது யார், ஓகேவா, அதான் இந்தியன் போர்ட் ரெயில் அண்ட் ரோப்வே கார்பரேஷன் லிமிடெட், IPRCL. ஸோ ஓகேவா, அவங்கள வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஸோ அவங்கள மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு படிச்சுக்கோங்க, 862 crore. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவலாக 14 கிலோமீட்டர், சரியா, இது ரெண்டுத்துக்கு இடையில 14 கிலோமீட்டர் வந்து இது ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து எங்கள் நொய்டா ஏர்போர்ட்லேருந்து ஃபிலிம் சிட்டி, ஓகேவா. ஸோ இதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் எந்தெந்த செக்டார்ஸ் வழியாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த செக்டார்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க, 21, 28, 29, 30 and 32, ஓகேவா. ஸோ அந்த செக்டார்ஸையும் படிச்சுக்கோங்க. Next news, Reliance Retail Ventures Limited, an arm of Reliance Industry Limited, is set to acquire a 41% stake in search and database firm Just Dial Limited for 3,497 crore. 3,497 crore. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இருக்காங்களா, ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட RRVL, ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் டயல் இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் டயல்லேருந்து 41% ஸ்டாக்கை வந்து அக்யர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,497 crore. ஸோ 3,497 crore ஜஸ்ட் டயல்லேருந்து 41% ஸ்டாக்கை வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் வந்து அக்யர் பண்ண போகிறாங்க, ஓகேவா. ஸோ இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணது எவ்வளோனா 2.12 crore ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது பெர் பீஸ்க்கு 1022.25. பட் அவங்க வந்து எவ்வளோக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15.62% ஸ்டாக்கை 1.31 crore வந்து இது பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பெர் பீஸ்க்கு 1020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டயலோட MDRன்னு பார்த்தீங்கன்னா BSS மணி, ஓகேவா. ஸோ இது போக அடிஷ்னல் ஸ்டாக்கை வந்து அக்யூர் பண்ணுறதுக்காகவும் வந்து ஜஸ்ட் டயலோட பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு மெயினாக வந்து என்ன கொஸ்டின் இருக்கலாம் அப்படின்னா, ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் வந்து யாரோட ஸ்டாக்கை பை பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கலாம். ஜஸ்ட் டயலோட ஸ்டாக், ஓகேவா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டாக் பை பண்ண போகிறாங்க, 41% ஸ்டாக்கு. ஸோ எவ்வளோ கோடி, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பை பண்ண போகிறாங்க, 3,497 crore. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக இருக்கும். இதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது. ஸோ இதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. So next news, the Indian government has launched the Kisan Sarthi platform in a bid to provide additional support to millions of farmers to get crucial information at their fingertips. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிசான் சாரதி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்காக. கிசான் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டாலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும், அது வந்து ஃபார்மர்ஸ்க்காக தான். ஸோ கிசான் சாரதிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்காக. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபார்மர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் இருக்காங்களே அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர். ஸோ இவங்க 2 பேர் தான் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 93rd ICAR ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு வந்து லான்ச்
லான்ச் பண்ணியிருக்காங்க. 93rd ICAR ஃபவுண்டேஷன் டே. ஸோ அந்த ICARனா என்னென்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதோட 93rd ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு தான் கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டைமில் என்ன வந்து ஃபார்ம் பண்ண, அதாவது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன கார்ப் வந்து பண்ணணும், என்ன கார்ப்பை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் நியூ ஃபார்மிங் மெத்தட், ஸோ சயின்டிஸ்ட் ப்ரொவைட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ எல்லாமே வந்து இந்த கிசான் சாரதி பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஃபார்மர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கேட்கலாம், கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ ஃபார்மர்ஸ்க்காக யார் லான்ச் பண்ண அந்த மினிஸ்டர்ஸ் 2 பேரோட நேம் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் நரேந்திர சிங் தோமர். ஸோ அது கேட்கலாம். ஸோ ரீசெண்டாக அந்த 93rd ஃபவுண்டேஷன் டே யார் செலிப்ரேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்கலாம். ICAR தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச். ஸோ அது வந்து இது எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேன்னு கேட்கலாம். 93rd ஃபவுண்டேஷன் டே. ஓகேவா. ஸோ இதில் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். Next news, the 52nd International Film Festival of India has announced call for entries for Indian Panorama 2021. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 52nd International Film Festival Day வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப்டர் IFFA இருக்குல்ல, ஸோ அது வந்து நடக்க போகுது. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 to 28 நவம்பரில். ஸோ இந்த இயரோட எண்டிங்கில் நவம்பர் 2021 20லேருந்து 28 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு நடக்கும்னா கோவாவில் தான். ஸோ அதுக்கு இந்தியன் பனோரமாவோட என்ட்ரிஸ், அதாவது இந்தியன் பனோரமா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்தியாவோட பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ், இந்தியாவில் எடுத்த பெஸ்ட்டு ஃபிலிம்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்காக தான் வந்து அதை செலக்ட் பண்ணுறது தான் இந்த இந்தியன் பனோரமான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து அதாவது பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அப்ளிகேஷன் போடலாம். ஸோ எங்கள் ஃபிலிம் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்களே, இந்த ஃபிலிம் வந்து என்னென்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அப்ளை பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்தியன் பனோரமா வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1978 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எதுக்காக அப்படின்னா அதாவது இந்தியாவோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாமே வந்து ஃபிலிம்ஸ் மூலமாக வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த இந்தியன் பனோரமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த எப்போ அதாவது எங்கே வச்சு IFFA இருக்கு இல்லையா, ஸோ அது எங்கே வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு மெமரைஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிலிம்ஸ் செலக்ட் ஆகிறது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், Tata Power has joined hands with Hindustan Petroleum Corporation Limited to provide end-to-end electrical vehicle charging stations at the latest retail outlets at multiple cities and major highways across the country. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாடா பவர் இருக்காங்களே, ஸோ அவங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட பேக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹைவேஸ் இருக்கு இல்லையா, ஸோ மேஜர் ஹைவேஸில் அப்புறம் நிறைய சிட்டிஸில் இருக்கிற ரீட்டைல் அவுட்லெட்ஸில் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அதிகமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்து 0 கார்பன் எமிஷனை சீக்கிரமாக அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ இப்போ அதிகமாக நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் காலியாகுதுன்னா பெட்ரோல் பங்க்கில் போய் போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டேஷன்ஸ், அதாவது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக டாடா பவர் வந்து இதை பண்ண போகிறாங்க. ஸோ யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த பேக்ட் படி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCLோட பெட்ரோல் பம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாத்துலேயுமே டாடா பவரோட EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட EZ சார்ஜ் மொபைல் பிளாட்ஃபார்ம் மூலமாக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து கவர்மெண்ட்டோட நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் NEMMP இருக்காங்க. ஸோ அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இதில் என்ன கேட்கலாம்னா டாட்டா யார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ டாடா பவர் அதுக்காக அவங்க யாரோட பேக் சைன் பண்ணிக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா. ஸோ டாடா பவரோட ஹெட் பார்த்திங்கன்னா அப்படின்னா பிரவீர் சின்ஹா. டாடா பவர் ஹெட் EV சார்ஜிங் இருக்குல்ல, ஸோ அதோட ஹெட் பார்த்திங்கன்னா சந்தீப் பங்கியா. HPCLோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் குமார் சசி. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ், காஜல் சக்கரவர்த்தி
principal scientist at the Central Marine Fisheries Research Institute, has won the Norman Borlaug National Award for Excellence in Agricultural Research Institute by the Indian Council of Agricultural Research. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்மன் போர்லாக் அவார்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மன் போர்லாக் நேஷனல் அவார்ட். ஸோ இது எதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த இயர்க்கான நார்மன் போர்லாக் நேஷனல் அவார்டு வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஜால் சக்கரவர்த்தி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த அவார்டை வந்து இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீவீட்ஸ் இருக்கு இல்லையா, கடல் பாசி இருக்கு இல்லையா, கடல்லேருந்து எடுப்பாங்க கடல் பாசி. ஸோ அதிலிருந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கல்ல அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்காக மெடிசன் வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அதுக்காக தான் இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் பார்த்திங்க அப்படின்னா 5 years ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுப்பாங்க. அதோட கேஷ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 lakhs rupees. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமேல் ஏதாவது ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 crore வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களோட ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அப்படி ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறதுக்கு 5 yearsக்கு 1.5 crore வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கண்டுபிடிச்சிருக்க மெடிசன் வந்து ஆர்த்தட்டிக் பெயின்ஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அப்புறம் வந்து ஹைப்பர்டென்ஷன், ஹைப்போதைராய்டிசம். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து யார் கொடுப்பாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நார்மன் போர்லாக் நேஷனல் அவார்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா கஜால் சக்கரவர்த்தி. ஸோ யார் கொடுப்பாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ இந்த கஜால் சக்கரவர்த்தி வந்து என்னவா இருக்காங்கன்னா பிரின்சிபல் சயின்டிஸ்டாக இருக்காங்க. எதுலனா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேபி இந்த 10 lakh அதாவது கேஷ் ப்ரைஸ் எவ்வளவு. ஸோ இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து அது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இவங்க தான் அவார்டு வாங்கியிருக்காங்க, இதுக்காக தான் வாங்கியிருக்காங்க, யார் கொடுத்துருக்கா, இதெல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அவார்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 5 years ஒன்ஸ், அதாவது ஒன்ஸ் இன் 5 years 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு தடவை தான் வந்து நார்மன் போர்லாக் நேஷனல் அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். Rajasthan Chief Minister Ashok Gehlot has approved the draft of Mukhyamantri Kisan Mitra Bijli Yojana to provide relief to farmers. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலாட் இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து முக்கியமந்திரி கிசான் மித்ர பிஜ்லி யோஜனா அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிசான் மித்ர பிஜ்லி யோஜனா வந்து யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்காண்டி, அதாவது ஃபார்மர்ஸோட எலக்ட்ரிசிட்டி பில். ஓகேவா. பில் பிஜ்லி அந்த மாதிரி ஞாபகம். பிஜ்லி யோஜனா, மித்ர பிஜ்லி யோஜனா, பில் பிஜ்லி அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஃபார்மர்ஸோட எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு எவ்வளோ வருதோ அதில் வந்து 1000 rupees வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெர் மந்த்துக்கு வந்து 1000 வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அதாவது 12 monthsக்கு, அதாவது 1 yearக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 rupees கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த ஃபார்மர்ஸோட எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில் வந்து May 2021 அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டியூ இல்லாமல் யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்ராஜ் மிஸ்ரா. ஸோ சிஎம் தான் வந்து அசோக் கெலாட், அவங்க தான் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிசான் மித்ர பிஜ்லி யோஜனா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில், ஃபார்மர்ஸோட எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக 1000 rupees பே பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ அதை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். The Umang mobile app, Unified Mobile Application for New Age Governance, is an all-in-one mobile app launched by the Government of India that provides exposure to advanced service from different national and state level bodies. ஸோ இது என்ன நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உமங் மொபைல் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த உமங் மொபைல் ஆப் வந்து இவ்வளோனா இந்தியன் கவர்மெண்ட்டோடது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து இது வரைக்கும் எதுக்காகலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சர்ச், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், எல்லா கவர்மெண்ட்டோட சர்வீஸ், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மொபைல் ஆப், உமங் மொபைல் ஆப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேப் மை இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ அதோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா மேப்பும் இனிமேல் வந்து கூகுள் மேப் மாதிரி நம்ம வந்து இந்தியன் மேப் நம்ம போகிற இடத்துக்கான அந்த வழியை வந்து உமங் மொபைல் ஆப்லேயும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வந்து மேப் மை இந்தியாவோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கல. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் என்னென்னா மேரா ரேஷன், நேம், டாம்னி, ESIC, இந்தியன் ஆயில், NHA, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா. ஸோ இது என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது நியர்பை ரேஷன் ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இ-நாம் அப்படின்னா என்னென்னா நியர்பை மார்க்கெட், அதாவது மார்க்கெட் பிளேசஸ் வந்து நம்ம போகிற இடத்துல மார்க்கெட் பிளேசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அந்த மேப்பில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாமினி, DAMINI. ஸோ அந்த டாமினா என்ன அப்படின்னா மின்னல் தாக்கும் இல்லையா. ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம போகிற வழியில் எங்கேயாவது மின்னல் தாக்கியிருக்கா, ஸோ ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை நம்ம போகிற இடத்துல அதாவது மின்னல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, தாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதா அந்த டாமினி. ஸோ அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ESIC, அதாவது மெடிசன் ஷாப்பு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேஷ்னல் இந்தியன் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் NHAI வந்து டோல்கேட்ஸு, ஸோ அந்த நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, NCBR, அது நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா உமங் மொபைல் ஆப்பு யார் லான்ச் பண்ணால், எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ யாரோட MOU சைன் பண்ணியிருக்காங்க, மேப் மை இந்தியாவோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து முக்கியமாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. Next news, Lewis Hamilton, Mercedes Great Britain won the British Grand Prix 2021 for a record extending 8th time. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீவிஸ் ஹாமில்டன் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2021 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிரேட் பிரிட்டன் சேர்ந்தவங்க மெர்சிடஸ் டீமுக்காக வந்து விளையாடுறாங்க. ஸோ 8th டைமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஜூலை 18, 2021 சில்வர்ஸ்டோன் சர்க்கியூட், யூகேயில் இருக்கிற சில்வர்ஸ்டோன் சர்க்கியூட்டில் வச்சு நடந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட கரியரில் 99th வின், அதாவது 99th கரியர் வின் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 டைம்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 ரேசஸில் இது வந்து 4th வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா மொனாக்கோ இருக்கு இல்லையா, ஸோ மொனாக்கோவை சேர்ந்த சார்லஸ் லெக்ரிக். ஸோ இவங்க வந்து ஃபெராரி டீம், ஸோ அவங்க தான் வந்து செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஹெமில்டனோட டீம்மேட் வால்டரி பொட்டாஸ் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து தேர்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து லூயிஸ் ஹாமில்டன், ஸோ செகண்ட் வந்து சார்லஸ், தேர்ட் வந்து வால்டரி பொட்டாஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லூயிஸ் ஹாமில்டன் வந்து பிரிட்டன், செகண்ட் வந்து சார்லஸ் வந்து மொனாக்கோ, வால்டரி பொட்டாஸ் வந்து ஃபின்லாண்ட். ஸோ மொனாக்கோ சேர்ந்து சார்லஸ் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து வந்திருக்காங்க செகண்ட் டைமாக, அந்த மாதிரி வந்து அதாவது டாப் 5க்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நேம், அவங்க என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கிறப்போ லூயிஸ் ஹாமில்டன் வந்து ஃபஸ்ட் லேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இருக்காங்களே, ஸோ அவங்கள இடித்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கூட வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்க வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்திருக்காங்க, எனக்கு வந்து அவங்களோட விக்ட்ரியில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அவங்க வந்து ரெட்புல் டீமை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ரெட்புல். அப்புறம் எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் டச் பிளேயர், ஓகேவா. Next news, Gandhian and former member of parliament G. Maid Gowda died of age-related illness at a hospital in Mandya district at the age of 93. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்மர் MP ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. யாருன்னா மேட் கவுடா. ஸோ இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஹித்ர ரக்ஷனா சமிதியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து மகாராஜா காலேஜ் மைசூரில் படிச்சிருக்காங்க. மகாத்மா காந்தியோட பிரின்சிபல்ஸ்லாம் படிச்சனால இவங்க வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து இவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. 1942 and 1947 வந்து இவங்க ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. 6 டைம் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இவங்களோட அசம்பிளி எது, அதாவது இவங்களோட கான்ஸ்டிடுவன்சி எது அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. கிறுக்குவாலா, சரியா. ஸோ அதில் வந்து 1962 and 1989, ஸோ அந்த டைமில் வந்து 6 டைம் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. 10th and 9th லோக்சபாலையும் எலெக்ட் ஆகிருக்காங்க, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜியாகவும் இருந்திருக்காங்க. 1980 and 1983 வந்து மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் அண்ட் ஜியாலஜியாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா MP மேட் கவுடா, அதாவது ஜி மேட் கவுடா வந்து என்னவா இருந்திருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸை சேர்ந்த என்ன ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். MP இருந்திருக்காங்க, ஸோ அதனால் பாலிடிக்ஸை சேர்ந்தவங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா.
நெக்ஸ்ட் நியூஸ் 18th ஜூலை நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே. ஸோ ஜூலை 18 வந்து நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹேண்ட் கேன் ஃபீட் அனதர். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் மண்டேலா டே, அதாவது நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே வந்து மண்டேலா டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலை 18 வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அன்றைக்கி தான் அவரோட பர்த் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக தான் வந்து ஜூலை 18 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யாருன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஜூலை 18, 2010, அதாவது வந்து 2010 தான் வந்து இந்த டேவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2014 பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து நெல்சன் மண்டேலா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஹியூமனிட்டி சர்வீஸ்க்காக வந்து அவங்களோட லைஃப்பை டெடிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நெல்சன் மண்டேலா ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க யூஎன் ஜென்ரல் அசம்பிளி. ஸோ இது எப்போலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டே, அதாவது இந்த இயரோட ஜூலை 18 வந்து நெல்சன் மண்டேலா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா HIV அண்ட் எய்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதோட அவேர்னஸ் ஒரு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி 4664 அப்படின்னு சொல்லி ஒரு கம்பைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 4664ன்னு சொல்லி ஏன் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபன் ஐலாண்ட் பிரிசன், அவர் இருந்தார் இல்லையா பிரிசன். ஸோ அந்த பிரிசனோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4664. ஸோ அந்த நேமில் தான் வந்து இந்த கம்பைனை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பைன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா HIV அண்ட் எய்ட்ஸோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஜூலை 18 நெல்சன் மண்டேலா டே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தீம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ அது ஒன்று கேட்கலாம். அண்ட் வந்து இப்போ இந்த கம்பைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பைனோட நேம், இந்த கம்பைன் எதுக்காக அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. ஸோ இது இந்த இயர் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கம்பைனோட நேம் 4664. ஸோ அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கூட கேட்கலாம். அது வந்து பிரிசனோட நம்பர், அவங்க இருந்த பிரிசனோட நம்பர் தான் அது. ஸோ இந்த கம்பைன் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா HIV அண்ட் எய்ட்ஸோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இதோட நியூஸ் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸை நீங்களும் வந்து படிக்க விரும்புனீங்கன்னா நம்ம GK மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.